ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு செம்ம தாறுமாறாக போயிடுச்சிங்க. இந்த குடும்பத்தில் சாரதா அம்மா ஃபீல் பண்ணுறதும் 2 வருஷமாக அவர் எங்கள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொண்ணுங்க வந்து அட்வைஸ் சொல்கிறதும், நீங்கள் இதான் நாங்களாம் அழுவுமான்ட்டு அந்த இடத்துல காவேரி வந்து அட்வைஸ் பண்ணுறதும், நீங்கள் இப்படி அழுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் வந்தேன்றது. இந்த இடத்துல இவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டில் அவ்வளோ பாசத்தை கொண்டுன்னு வந்துட்டாங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல அவ்வளோ அழகாக இருந்தது. மறுபடியும் எல்லாத்தையும் பண்டத்தையும் எடுத்துக்கிட்டு காவேரி போகும்போது விஜய்க்கு ஊட்டி விடுறதும் சரி, விஜய் பேசுகிறதும் சரி, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ் பண்ணுவ, ஒரே மேட்சாக இருக்கலாமான்னா, இவ்வளோ டராரான பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்களே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு கேட்குறா. அது அப்போன்ட்டு அவர் காலேஜ் லைஃப்லேருந்து தீபாவளி கொண்டாட மாட்டேன், இப்போ நீயும் அது மட்டும் இல்லை என் பாப்பாவும் கூட இருக்கும்போது நான் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவேன்னு சொல்கிறதும், பாப்பா அடுத்த வருஷம் பிறந்ததுன்னா எப்போ நடக்குமா, சாக்லேட் வாங்கி தருவோமா, அப்பப்பா என்ன ஆசை இதெல்லாம். நம்ம காவேரி விட விஜய்க்கு அவ்வளோ ஒரு ஆசை. நானும் எங்கள் பாப்பாவும் அடிக்கடிக்கு வெளியே போவோம். இந்த சந்தோஷத்தெல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. என்னை விட்டுட்டு நீயும் உங்கள் பாப்பா மட்டும் போவீங்களா, இப்போவே சொல்கிறீங்க கைட்டி விட்டுட்டு போன்ட்டு. அந்த இடத்துல நம்ம விஜய் சொல்கிறது, நீ இல்லாமல் நானே போக மாட்டேன் காவேரி, நான் எப்படி தனியாக பாப்பாவோட போவேன்னு சொல்லிட்டு சொல்கிறது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துல இருந்தது. சீக்கிரம் டைம் ஆகும், சீக்கிரம் டைம் ஆகி சீக்கிரம் பாப்பா பிறந்து சீக்கிரம் அவங்க அடுத்த வருஷம் தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு பாரு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கெத்தாக இருந்தது இந்த இடங்கள்ல. நம்ம காவேரி நானும் வலியோடு எப்படி இருப்பேன், எப்படி பிறக்கணும்னு அவஸ்தைப்பட்டிருக்கும் போது நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு பாப்பா உங்கள் அம்மாவை பற்றியா, நீ பிறக்கிற வழியை நினச்சி பார்க்குறான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அழகாக பேசுகிறாங்க. பையனா பொண்ணான்னு டிசைட் பண்ணுறாங்க. பையனா என்னை போல் டெரராக இருக்கக்கூடாது, பொண்ணாக இருந்தால் உன்னை போல் க்யூட்டாக அழகாக இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பொண்டாட்டி ஒரு கன்சீவாக இருக்கிற பொண்ணை எப்படிலாம் சந்தோஷப்படுத்தணுமோ அப்படிலாம் நம்ம விஜய் சந்தோஷப்படுத்தி நிஜ லைஃப் போலேயே இந்த எபிசோடை கொண்டாண்டாங்க. இந்த டீமுக்கே ஒரு நன்றி சொல்லணும். உண்மையிலேயே பிரவீன் சார் ரொம்ப நன்றி. நாங்கள் எந்த அளவுக்குலாம் பயந்து எபிசோடை பார்த்தோமோ பிரிச்சுடுவாரோ பாரதி கண்ணம்மா போலன்ட்டு, அப்படிலாம் இல்லாமல் இந்த அளவுக்கு சந்தோஷமாக கொண்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.